சரி, இதுல பாருங்க, முதல்ல பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு உச்சநீதிமன்றம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தான் அப்படின்னு படிப்போம். 1773 ஒழுங்குமுறை சட்டத்துல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1774 வந்து அந்த உச்சநீதிமன்றம் வந்ததாக படிப்போம். இதற்கு முன்னாடியே நிறைய கோர்ட் பத்தி நம்ம படிப்போம். எக்கச்சக்கமான கோர்ட்ஸ் பத்தி படிக்கணும். பட் டைரக்டா புத்தகத்துல இந்த 2 கோர்ட்ல இருந்து போறாங்க. அதனால நம்மளும் டைரக்டா இதுல இருந்து போயிடுவோம். மற்ற அதர் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து மென்ஷன் பண்றேன். நீங்க வந்து இன்னொரு பார்ட் பார்க்கலாம். இந்த கோர்ட் ரிலேட்டடாக மொத்தம் 2 வீடியோஸா பார்க்கலாம். அதுல இன்னொரு பார்ட்ல அந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பேசலாம். கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம 1 by 1 புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ 1773 ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு படிப்போம். அதுல மென்ஷன் பண்றாங்க கொல்கத்தால ஒரு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரன்ட்டு. அப்புறம் கொண்டு வந்துடுறாங்க 1774. அப்புறம் பின் நாட்கள் இதெல்லாம் நீக்கிடுவாங்க. இந்த இது கொண்டு வந்துடுறாங்க, என்னது, ஹை கோர்ட், உயர் நீதிமன்றங்கள் கொண்டு வந்துடுறாங்க. எங்கெங்க கொண்டு வராங்க? பம்பாய், மத்ராஸ், கல்கத்தா. பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கத்தா 3 கோர்ட் வந்து வந்துருது. 1862 சட்டம் அதுக்கப்புறம் கொண்டு வந்தது. அந்த மாதிரி படிப்போம். அதன் பிறகு 7 நீதிமன்றங்கள் உருவாயிடுது. ஃபர்ஸ்ட் 3 தானே உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் 7 என்னென்ன? பஞ்சாப், அசாம், ஒரிசா, ராஜஸ்தான், அதுபோல திருவனந்தபுரம் கேரளா, மைசூர் கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர். மொத்தம் 7 இடத்துல இந்த ஹைகோர்ட் எல்லாம் உருவாக்கிறாங்க.